Hello friends, வணக்கம் and welcome back to Pauline Vlogs. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். Friends, சிம்பிளான இந்த ரெசிபி பண்றதுக்கு குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கிராம்பு போட்டுக்கோங்க, பட்டை போட்டுக்கோங்க. கொஞ்சமா ஸ்டார் அனீஸ் போட்டுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் பெரிய சீரகம் போட்டுக்கோங்க friends. நல்ல வாசனையா இருக்கும் இது சேர்த்தோம்னா. நீல வாக்குல கட் பண்ண வெங்காயம் 2 இதோட கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கறதுக்கு கொஞ்சம் உப்பு வேணா சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், உங்களுக்கு காரமும் இருக்கும். மிளகாத்தூள் நம்ம கம்மியாக தான் போட போகிறோம். ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் செய்கிறது 4 பேருக்குரியது. 10 பீன்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை 2 கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கட்டும். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 தோலை நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் ஓரளவு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசியை 1 கப்பு நான் கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் பழைய அரிசி, ஸோ 1 கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி விடணும் இதுக்கு. அப்போ தான் நல்லா வெந்து பொல பொலன்னு இருக்கும், குழஞ்சி போகாமலும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். 10 நிமிஷத்தில் இதை சமைச்சிடலாம். அது மாத்திரம் இல்லை, நல்ல ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட இது. இதோடு கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகா பொடி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாசனையாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறதால நல்லா வாசனையாக இருக்கும். இந்த உணவை நம்ம சாப்பிடும் பொழுது நல்லா சுறுசுறுப்பாகவும் நம்ம இருப்போம். அதனால் கட்டாயம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நறுக்குன கொத்தமல்லி புதினா தழைகளை இதோடு தூவி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சூப்பரான எம்மியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகுது. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான ரெசிபி. 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதை குக்கரை மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அதில் இருக்க தம்மே போதும், நல்லா சூப்பராக வெந்து போயிடும். எம்மியான சூப்பரான 10 மினிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until bye from Pauline. Bye bye. Take care. Thank you for watching.